நான் 6 தேர்தல் போட்டிட்டு இருக்கேன். சட்டசபை, பிறகு உள்ளாட்சியில் 2 கட்ட போற இது இடைத்தேர்தல், பை எலெக்ஷன், லோக்கல் பாடி எல்லாத்திலையும் நான் போட்டிட்டு இருக்கேன். பாராளுமன்றம் எல்லாத்திலையும் போட்டி, நாடாளுமன்றம் போட்டிட்டு இருக்கேன். 7 விழுக்காடு தொட்டிருக்கேன். நீ 8 விழுக்காடுக்கு மேல போனாதான் ரெகக்னைஸுங்கிற. நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற. நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பல, ஏன் தூக்குன? நான் எளிய பிள்ளைகள் நாங்க போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொருத்தண்ட கொடுக்குற. நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க, அவன் போட்டியிட மாட்டான். என்னை சிதைக்கணும், என் வாக்கு விழுக்காட்ட குறைக்கணும் தானே நீங்க பண்றீங்க. அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையா? இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? முதல்ல பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சோன்னா வழக்கு போடுவேன். எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்திலிருந்து தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த? ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த? நான் கேட்ட போது மயில அது தேசிய பறவைன்னா, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? ஒன்னு தேசிய மலரா இதை வை, சின்னத்தை எடு. இல்ல சின்னமா அவருக்கு கொடு, தேசிய மலரா வேற வை. ரோஜா, மல்லிகை, கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை, காலிஃபிளவர் கூட வை. ஆனா நீ எடு. இது அநீதியா இல்ல? நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தர் பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சிய 100 ஆண்டத்தோட போது எவனோ ஆரம்பிச்சவன், எவனோ உருவாக்குனவன். தம்பி, இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு, நானே மண்ணை குலைச்சு, செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம். இது அப்படி கிடையாது. நீ கூட்டணி தேடி அலையிறீங்க, அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு, இவர் கூட்டணி தேடி அலை. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி, பெரிய கட்சி நான் தான். 40 தொகுதியிலையும் போட்டிடுறேன், 234 போட்டிடுறேன். அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க. அவரே பேசி பேட்டி கொடுக்கிறாரு சகோதரர் அண்ணாமலை அவர் விழுந்து. ஏங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க. தமிழிசை நிக்கிறாங்களா, நிர்மலா சீதாராமன் நிக்கிறாங்களா, அண்ணாமலை நிக்கிறாரா தெரியாது. யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும். அப்புறம் நீங்க தலைவர்ன்றீங்க. இங்க எந்த இடத்துல யார் நிக்கணும் நான் முடிவு எடுப்பேன். ஏன்னா என் கட்சி, அது உங்க கட்சி இல்ல. உங்க முதலாளி வேற எங்க இருக்காரு. நீங்க ஒரு மேனேஜர், தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி. சின்னத்தை எடுத்துட்டா எங்க ஊர்ல சொல்லுவான், சீ போலிச்சிட்டா கல்யாணம் நின்றுமான்னு. 5-6 தாலியை கட்டி விட்டுருவாங்க. நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. சின்னத்தை எடுத்துரு. எனக்கு எந்த கழுதை கொடுப்பியா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொடுப்பியா, குண்டூசி கொடுப்பியா? விவசாயி சின்னத்தில் இருக்கல, எண்ணத்தில் இருக்கு. உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி. நானே விவசாயி, நான் தான் சின்னம். இப்ப என்ன, ஏதோ ஒண்ணு நீங்க கொடுத்தானு தீரணும். ஆனால் நான் சண்டை போடுறேன், நீதிக்காக சண்டை போடுறேன். இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது. இப்ப வரைக்கும் பிச்சை எடுத்து லட்சக்கணக்கான சோறுட்டி வச்சுட்டு ஒட்டாம இருக்கவங்க சின்னம் இல்லாம, இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்துல? ஒரு எளிய மகனை ஓட விட மாட்டீங்களே. நீங்க எல்லாம் கொளுத்த திமிரோடு பணத்தை கொண்டு அங்கங்க வச்சுட்டாங்கிறீங்க. ஒரே ஆளு நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும், நானே எல்லாம் இது பண்ணும், சின்னத்துக்கு சண்டை போடணும். நீங்க கேட்டா வீர மாதிரி வெறி சம்பம் வச்சுக்கிறதா? வெறுங்கையோட நிக்கிற என்னை கொல்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வர்றது அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமானண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறதுக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா, அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே, சம்பந்தமே இல்லாமல் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமான் அண்ணன் என் மேலே பழிய போகிறார். தொண்டர்கள் நியாயமாக சீமான் அண்ணன் மேலே கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா என் தவறானே? சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு. அவர் அதை செய்யாமல் இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் என் மேலே எதுக்கு பழிய போடுறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னென்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம் என்னென்ன. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்குது. காரணம், தனியாக நிற்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாமல், அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு வந்துச்சு. அப்ளை பண்ண மறந்துட்டேன்.
அண்ணே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமானண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறதுக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய்